எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 5வது நாளாக இந்திய பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வரைக்கும் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4000 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1300 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. அதனுடைய நிஃப்டி வந்து அதனுடைய சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சி கீழே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,500 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், மார்க்கெட் வந்து 24,800க்கு மேலே சஸ்டெயினாக நின்று க்ளோஸ் ஆனால் அடுத்தது 25,200 போகும்னு சொன்னோம். பட் மார்க்கெட்டால் மேலே போக முடியல. திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு கீழே தான் வந்துச்சு அப்படின்னா 24,000, 23,800 அந்த லெவல்ஸ் உடச்சதுன்னா 23,500 வரைக்கும் வரும்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதேமாதிரி இப்போ இன்றைக்கி 23,500 வரைக்கும் லோ வந்துட்டு க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டு இந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு என்ன காரணங்கள்? மெயினாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கடந்த வாரத்தில் யூஎஸ்னுடைய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 0.25% வந்து குறைச்சிருக்காங்க. 0.25% குறைக்கிறது நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஏன் இந்த அளவுக்கு பெரிய ஃபால் அப்படின்னா, இப்போ 2025 இந்த ஆண்டுக்கான அதாவது சென்ட்ரல் பேங்கினுடைய ஃபெட் ரிசர்வ் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 5 டைம்ஸ் ஆச்சும் குறைப்பாங்க அப்படின்னு திரும்ப ஒரு 5 டைம்ஸ் குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம் 2025 அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சென்ட்ரல் பேங்க், அதாவது யூஎஸ்னுடைய சென்ட்ரல் பேங்க் கவர்னர் வந்து சொல்லிட்டாரு, 2025 2 டைம்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து குறைப்போம். இப்போ திரும்ப எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக கண்ட்ரோலில் நம்ம அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இன்ஃப்ளேஷன், ஜிடிபி எல்லாமே வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 டைம்ஸாக நான் வந்து 2025 வந்து குறைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி சொன்னதுனால மார்க்கெட்டில் வந்து அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட் வந்து கிரியேட் ஆகி நல்லா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த செல்லிங் ப்ரெஷர்னால கோல்டு, சில்வர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் டாலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஆகிட்டு இருக்கு. ருபியினுடைய மதிப்பு அகலப்பாதத்துக்கு போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சது மட்டும் இல்லாமல் அடுத்த ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து குறைக்க மாட்டோங்கிற ஒரு ரீசன் தான் இதுக்கு வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ருபி வந்து ஏன் வீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேட் வந்து பார்த்திங்க ட்ரேட் டெபிசிட் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது, இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 900 டன் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால டாலருடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் டெபிசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு ரீசனாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கம்பெனியினுடைய Q1, Q2 ரிசல்ட் எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அடுத்தது Q3 ரிசல்ட் தான் இப்போ வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த Q3 ரிசல்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கம்பெனிக்கு வந்து கொடுக்காது, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அப்படின்னா அதற்கான ஒரு ப்ரொஜெக்ஷன்லாம் இப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துகிட்டு இருக்கு. இதையும் பேஸ் பண்ணதுனால மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து பார்த்துப்போம் ஒரு பக்கம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. HNI எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் நம்ம மார்க்கெட் வந்து இருக்குது. அடுத்தது ஜிடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவாக வந்து கொடுத்துருக்காங்க, 5.4% தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையாக இருக்குது. எல்லாமே சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இன்வெஸ்டர் மத்தியில் வந்து ஒரு பயம், அதனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகுது. இப்போ மார்க்கெட் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 23,500 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நிற்குது. இப்போ அடுத்தது இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு புல்லிஷ் ஆகுமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியிலையும் இருக்குது. இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த 23,500 இந்த ரேஞ்சில் இருந்து திரும்ப வந்து ஒரு மேலே வந்து ஒரு அப்சைடு ஒரு சின்ன ஒரு அப் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது ஏன்னா இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5% வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி டவுன் ஆகிருக்கு.
அதனால் இங்கேருந்து ஒரு ஸ்லைடாக வந்து இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து க்ளோசிங் டிசம்பர் மந்தினுடைய கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. இதனால் ஸ்லைட்லி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, அதாவது 24,000 வரைக்கும் வரதுக்கு கூட சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். மேபி அதாவது 23,500 வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். அப்படியே கீழே 23,500 கீழே உடச்சி காட்டுற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்து இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்கு. இப்போ 50,500 வரைக்கும் வந்திருக்கு. திரும்ப அந்த 50,000 லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு அப்சைடு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்சைடு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இருக்குது. அதனால் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். அடுத்தது நம்ம ஜனவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து Q2 ரிசல்ட்ஸ்லாம் வரதுனால அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டே வந்து பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட் இருக்கிறது இல்லாமல் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி எல்லாமே பிப்ரவரியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதனால் திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் மார்க்கெட்டு திரும்ப பேங்க் அப்படிலாம் புல்லிஷ் ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் டிசம்பரினுடைய எக்ஸ்பைரி எப்படி க்ளோஸ் ஆகுது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு அப்சைடு வருதா என்ன, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி பேச்சுபையாக தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாவது நியூஸ் எதாவது உங்கள் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.